கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் வாரத்திலிருந்து உங்களுக்கு அருளச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுகிரகம் செய்வாராக. வாரம் ஒரு மிஷனரி என்கிற தலைப்பில் இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிற மிஷனரியின் பெயர் டேவிட் லிவிங்ஸ்டன். இவருடைய காலம் 1813 முதல் 1873 வரை. இவருடைய நாடு ஸ்காட்லாந்து. இவருடைய தரிசன பூமி ஆப்பிரிக்கா. ஆம், ஆப்பிரிக்கா நீங்கள் நினைப்பது போல ஒரு காலத்தில் அது இருண்ட கண்டம். ஆனால் இப்பொழுது டேவிட் லிவிங்ஸ்டன் அங்கே நுழைந்து விட்டார். இருண்ட கண்டத்தை வெளிச்சமாக்கி விட்டார். ஆப்பிரிக்காவில் பணியாற்றிய மிகச்சிறந்த முன்னோடி மிஷனரி இவர். 33 வருடங்கள் அயராது உழைத்தார். அடிமை வியாபாரத்தில் பெயர் பெற்று விளங்கியது ஆப்பிரிக்கா. அதை அடியோடு ஒழித்தார் லிவிங்ஸ்டன். அட்டூழியங்கள் அனைத்தையும் தடுத்து நிறுத்தினார். ஆப்பிரிக்காவை வாழ்வித்தார், உயிர் கொடுத்தார். டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு மருத்துவர், மக்களின் உபகாரி, ஒரு ஆராய்ச்சியாளர். அனைத்திற்கும் மேலாக கிறிஸ்துவை போன்று வாழ்ந்து காட்டினார். 29,000 மைல்கள் நடந்தேறி திரிந்து பல உண்மைகளை உலகிற்கு வெளிப்படுத்தினார். ஆப்பிரிக்காவின் பல பகுதிகள் இவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆப்பிரிக்காவின் மூலை முடுக்கெல்லாம் சென்று விலங்கினங்களையும் தாவர இனங்களையும் ஆராய்ச்சி செய்தவர். எளிமையும் உறுதியும் வாய்ந்த இவர் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற்றவர். ஆபத்துக்களும் தடைகளும் இவரின் வேக பயணத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை. தவித்தன, என்ன செய்வதென முழித்தன. ஆப்பிரிக்காவின் பழங்குடியினர் டேவிட் லிவிங்ஸ்டனை நடமாடும் இயேசுவாகவே கண்டனர். வெள்ளையர், கருப்பர் என்று வித்தியாசம் இல்லாமல் அனைவருடனும் பாசத்துடன் பழகியவர். சமத்துவத்தை புகுத்தியவர். உலகில் எந்த பகுதியிலும் இல்லாத அளவிற்கு ஆப்பிரிக்காவில்தான் தற்போது மிஷனரி ஸ்தலங்கள் உருவாகி வருகின்றன. இதற்கு முன்னோடி டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற அர்ப்பணிப்புள்ள அர்ப்பணியாளர். பிரியமானவர்களே, நற்செய்தி பணியில் தூய்மையும் செயல்களில் உறுதியும் உங்களிடம் உள்ளதா? டேவிட் லிவிங்ஸ்டன் விதமாய் சொல்லுகிறார், கடவுள் தம் ஒரே குமாரனையும் மிஷனரியாகவே தந்துவிட்டார். பிரியமானவர்களே, இருள் நிறைந்த இடத்தில் வெளிச்சத்தை கொண்டு வருகிற ஒரு பாத்திரமாக இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் விளங்கியிருக்கின்றார். பிரியமானவர்களே, இன்று இந்த உலகத்தில் அநேக மனுக்குலத்தின் வாழ்க்கை இருளில் மூழ்கி போயிருக்கிறது. ஆம், தாங்கள் என்ன வாழ்க்கை வாழ்கிறோம் என்றே அவர்கள் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக நேரங்களிலே தாங்கள் உலக பிரகாரமான காரியத்தில் ஞானவான்களாக திகழ்கிறோம், அநேக சாதனைகளை படைத்திருக்கிறோம் என்று பறை சாற்றுகிறவர்களாகவும் காணப்படுகின்றார்கள். அன்பிற்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் இருண்ட ஒரு கண்டமான ஆப்பிரிக்காவை நோக்கி பயணம் செய்து அங்குள்ள மக்களுடைய வாழ்விலே வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கிறார். என்ன வெளிச்சம்? தீமை என்கிற இருளை போக்கி நன்மை என்கிற வெளிச்சத்தை கொடுத்திருக்கின்றார். ஆம், அந்த ஆப்பிரிக்கா தேசத்தில் பல கிராமங்களை இவர் கண்டுபிடித்திருக்கின்றார். அங்குள்ள மக்கள் உலக பிரகாரமாக வாழ்வதற்கான பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்திருக்கின்றார். எல்லாவற்றிற்கும் மேலாக நித்திய ராஜ்யத்திற்குள் போகின்ற பாக்கியத்தையும் சிராக்கியத்தையும் இயேசுவின் வழியாக அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். இன்று ஆப்பிரிக்க தேசத்தில்தான் அதிக மிஷனரி ஸ்தலங்கள் இருக்கின்றது. பிரியமானவர்களே, இயேசுவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டதில் வெற்றி பெற்றிருக்கிறோமா? இயேசுவை மற்றவர்கள் வாழ்வில் ஏற்றுக்கொள்வதற்கு நாம் ஒரு பாத்திரமாய் விளங்கி இருப்பதில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் உலகத்தோடு முடிந்துவிடும். ஆனால் இயேசுவோடு வாழ்கிற வாழ்வுதான் மறுமையில் இன்னொரு புதிய ஜீவியத்தை நமக்கு கொடுக்கின்றது.
அது அழிவில்லாத ஒரு வாழ்வு. அந்த வாழ்வை நாமும் பெற்றுக்கொள்வோம், பிறரும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஊழியங்களுக்காக ஜெபிப்போம், ஊழியங்களுக்காக கொடுப்போம். கர்த்தர் அழைப்பாரானார் துரிதமாக நம்மை அர்ப்பணித்து இந்த ஊழியங்களை செய்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளின் தியானத்திற்குரிய வேத பகுதி உபாகமம் 18வது அதிகாரம், பிரசங்கி 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாய் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.